Good morning, students. 7th standard English, page number 113, 113, section 2, the unit 2 lesson that we know already. The topic, the wind on haunted hill. The wind on haunted hill, section 2. Strangely, the wind had dropped, the trees were still, not a leaf moved. The crickets were silent in the grass, the crows flew round in a circle, then settled down for the night at oak tree. "It must get home before dark," said Usha to herself as she hurried along the path, but already the sky was darkening. The clouds, black and threatening, looked over Haunted Hill. This was March, the month for storms. A deep rumble echoed over the hills, and Usha felt the first heavy drop of rain hit her cheek. மாணவர்களே, இந்த பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது மிக வேகமாக பெய்யக்கூடிய மழைகளை குறித்து ஒரு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே போன பகுதியில் பார்த்தோம். உஷா மார்க்கெட்டுக்காக சில பொருட்களை வாங்கிட்டு திரும்பி போகிற வழியில் வேகமாக மேகம் இருட்டி கொண்டு மழை வருவது போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அதனால் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்ஸ் சைலண்ட் இன் த கிராஸ் கொடுத்துருக்காங்க. கிரிக்கெட்ஸ்னால் விளையாட்டு கிடையாது. கிரிக்கெட்னால் வெட்டுக்கிளி மாதிரி ஒரு பூச்சினம், அதுதான் இங்கே அர்த்தம். கிரிக்கெட்னா ஸ்பெல்லிங் அதே தான், ஆனால் அர்த்தம் வேறு. கிரிக்கெட்டுங்கிறது விளையாட்டு கிடையாது. இங்கே கிரிக்கெட் என்பது வெட்டுக்கிளி போன்ற ஒரு உயிரினம், புல்லில் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். ஸோ அவைகள்லாம் என்ன செய்தான், சத்தம் போட ஆரம்பிக்குது. மெதுவாக இந்த இடி சத்தத்தை கேட்டு குறைய ஆரம்பிக்குது. ஓக்ட்ரி அங்கே வேகமாக வளர்ந்திருக்கிறது. மிக வேகமாக வானம் இருட்டி கொண்டு பெரிய மழை பெய்ய போது ஒரு சூழ்நிலை. இந்த மார்ச் மாதம் தான் அவங்களுக்கு அதிகமாக புயல் அடிக்குமா. அவங்களுடைய ஏரியாவில் இது மாதிரியான புயல்கள் மார்ச் மாதத்தில் அதிகமாக தாக்கும் என்பதனால வேகமாக உஷா தன் வீட்டை நோக்கி, தன் கிராமத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாள். அவருடைய கன்னத்தில் ஒரு பெரிய மழை துளி விழுகிறது. She had no umbrella with her. The weather had seemed to find just a few hours ago. Now all she could do was tie an old scarf over her head and pull her shawl tight across her shoulders. Holding the shopping bag close to her body, she quickened her pace. She was almost running, but the raindrops were coming down faster now, big heavy pellets of rain. எல்லா விதமான துணிகளை வைத்து கொண்டு மூடிக்கொண்டு ஓடுகிறாள். ஓடும்போது வேகமாக அந்த மழையானது அவளை நினைக்க ஆரம்பிக்கிறது. A sudden flash of lightning lit up the hill. Rain stood out in the clear outline. Then all was dark again. Night had fallen. "I won't get home before the storm breaks," thought Usha. "I will have to shelter in the rains." She could only see a few feet ahead, but she knew the path well and she began to run. உஷா நினைக்கிறாள், சீக்கிரமாக மழை வருவதற்கு முன்பதாகவே நம்ம வேகமாக போயிடலாம் வீட்டுக்கு நினைக்கிறான். மிக வேகமாக ஒரு மின்னல் அடிக்குது. நினைத்து பார்த்தால் கஷ்டமாக இருக்குது. மழை வந்துருச்சு போல் தோணுது. உடனே என்ன செய்கிறா, பக்கத்தில் ஏதாவது இடிந்த கட்டடங்கள் இருக்கிறது, அங்கே போய் ஒதுங்கலாமா அப்படின்னு நினைக்கிறான். Suddenly the wind sprang up again and brought the rain with a rush against her face. It was cold, stinging rain. She could hardly keep her eyes open. The wind grew in force. It hummed and whistled. Usha did not have to fight against it. It was behind her now and helped her along up the steep path and onto the brow of the hill. வேகமாக ஓட நினைக்கிறாள். ஆனால் மழையானது வேகமான ஒரு சத்தத்தோடு வேகமாக அவள் மேலே மோதுகிறது. There was another flash of lightning followed by a peal of thunder. Rains looked up before her grim and forbidding. மிக வேகமான ஒரு மின்னலும் இடியும் சேர்ந்து வெளிச்சத்தை உண்டாக்கும்போது இந்த பக்கத்தில் இருந்த கட்டடங்கள்லாம் மரக்கடைக்கப்பட்ட ஒரு பங்களாக்கள் போல, உடைந்து போன வீடுகள் போல தெரிகிறது. She knew there was a corner where a piece of old roof remained. If would some shelter, it would be better than trying to go on. In the dark, in the howling wind, she had only to stay off the path to go over a rocky cliff edge. அந்த வெளிச்சத்தில் ஒரே ஒரு கூரை மாத்திரம் மிஞ்சி போயிருக்கிறது. ஏன்னா வீடுகள்லாம் இடிஞ்சு கிடக்கு. அந்த ஒரே ஒரு கூரை மாத்திரம் மிஞ்சி கிடக்கு. அதுக்குள்ளே போய் நம்ம ஒளிந்து கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மலைகளிலிருந்து வேகமாக தண்ணீர் வர ஆரம்பிக்கிறது. Who hauled the wind?
She saw the wild plum tree swaying bent double, its foliage thrashing against the ground. The broken walls did little to stop the wind. மிக வேகமாக காற்றும் மழையும் அடிக்கிறதுனால அந்த பகுதி என்னதான் ஒரு பெரிய ஒரு மரமானது வேகமாக வளைந்து அந்த காற்றின் வேகத்துக்கு ஈடு கொடுக்க முடியாமல் வளைந்து கிடக்கிறது. ஆனாலும் சில உடைந்த அந்த வீடுகளுக்கு மத்தியில் இருக்கிறதுனால அது காற்றை நிறுத்தி வைத்திருந்தது. Usha found her way into the ruined building, held by her memory of the place and the constant flicker of lightning. She began moving along the wall, hoping to at the sheltered corner. She placed her hands flat against the stones and moved sideways. Her hand touched something soft and furry. She have started crying and took her hand away. Her cry was answered by another cry, half snarling, a half screech, and something leapt away in the darkness. வேகமாக பெய்யக்கூடிய இந்த மழையின் தாக்கத்தால் அவளுக்கு இருட்டி போய்விட்டதுனால பயந்து போய் என்ன செய்கிறா, அந்த சுவற்றுக்கு அந்த உடைந்து போன சுவர்களுக்கு மத்தியில் நிற்கும் பொழுது வேகமாக அழ ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா அவள் கையில் ஏதோ கடித்த மாதிரி இருக்குது, அது மிக மெதுவாக நகர்ந்து இருட்டுக்குள்ளே போன மாதிரி இருக்கிறது. It was only a wild cat. Usha realized this when she heard it. The cat lived in the ruins and she had often seen it, but for a moment she had been very frightened. Now she moved quickly along the wall until she heard the rain drumming on the remnant of the tin roof. அதே சமயம் அப்போ தான் கண்டுபிடிச்சா அதை கடிச்சது என்ன, ஒரு காட்டுப்பூனை. ஒரு காட்டுப்பூனை கையில் பிறண்டி விட்டுட்டு வேகமாக ஓடி இருக்கு. இது அவளுக்கு ஏற்கனவே தெரியும், அந்த உடைந்த வீடுகளில் அந்த பூனை தங்கி இருக்கிறது என்று. அதே சமயம் மழையின் சத்தம் அந்த தகர கூரை மேலே மிக வேகமாக ஒரு ட்ரம் சத்தம் போல கேட்டது. Once under it, crouching in the corner, she found some shelter from the wind and rain. Above her the tin sheets groaned and clattered as if they would sail away any moment. But they were held down by the solid branch of a straggling old oak tree. மேலே அந்த சத்தத்தால் அந்த மேலே இருக்கக்கூடிய ஷெல்டர்லேருந்து வரக்கூடிய காற்றும் மழையும் விதமான ஒரு சத்தத்தை அவளுக்கு ஏற்படுத்தியது. பக்கத்தில் அந்த மரங்கள்லாம் என்னதான் அப்படியே அசைந்து ஆடுகிறது அந்த புயலின் தாக்கத்தால். Usha remembered that across the empty room stood an old fireplace and that there might be some shelter under the blocked up chimney. Perhaps it would be drier than it was in her corner, but she would not attempt to find it just now. She might lose her way altogether. என்ன நினைக்கிறாள், அந்த பக்கத்தில் அந்த புகைப்போக்கி கீழே ஒரு இடம் இருக்குது, அங்கே போய் நம்ம நின்று கொள்ளலாம், ஓரளவுக்கு அங்கே தண்ணி வராமல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாள். அதே சமயம் அவளுடைய விதமான அந்த வீட்டுக்கு போகக்கூடிய எண்ணங்கள்லாம் இப்போ ஒன்றுமே செய்ய முடியாதபடி ஆகிவிட்டது. Her clothes were soaked and the water streamed down from her long hair to form a puddle at her feet. She stamped her feet to keep them warm. She thought she heard a faint cry. Was it a cat again or an owl? But the sound of the storm blotted out all other sounds. மறுபடியும் ஒரு சத்தம் அவளுக்கு வருது நினைக்கிற, அந்த பூனை மறுபடியும் திரும்ப வந்துருச்சோ அப்படின்னு நினைக்கிறான். மீண்டும் அவளுக்கு ஒரு அழுகை போன்ற சத்தம், ஒரு ஆந்தை தான் சத்தம் போடுதோ அப்படின்னு நினைக்கிறான். அதே சமயம் மழையோட அந்த புயலோட சத்தமும் வேகமாக கேட்டது. There had been no time to think of ghosts, but now that she was in one place without any plans for venturing out again. She remembered grandfather's story about the lightning blasted rain. She hoped and prayed that the lightning would not strike her as she sheltered there. அதே சமயம் அவளுக்கு பேய்களை குறித்த ஞாபகம் வந்துச்சு. அவங்க தாத்தா சொன்ன கதைகளில் இது மாதிரி இடங்களில் பேய்கள் இருக்கும் அப்படின்னு சொன்ன கதை அவளுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வந்தது. அதே சமயம் நிறைய அந்த மின்னலும் இடியும் சேர்ந்து அங்கே நடக்கிறதுனால அவளால் அதை புரிஞ்சுக்கல முடியல. என்ன செய்கிறா, ப்ரே பண்ணுறா, மின்னல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்ட்டு. Thunder boomed over the hills and lightning came quicker now, only a few seconds between each burst of lightning. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி மின்னல் அடித்த உடனே என்னவும் இடி சத்தம் கேட்கும். அதே போல் தான் இங்கேயும் கேட்குறது. எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லையா, லைட்னிங் வந்து மின்னல் தான் முதல்ல நம்ம பார்க்க முடியும். அதுக்கு பிறகு தான் என்ன கேட்போம், இடி சத்தம். எதுக்கு அறிவியல் காரணம் உங்களுக்கு தெரியும்.
ஏன்னா ஒளி லைட்டு தான் வேகமாக பயணம் செய்யும், ஒளி சவுண்டு கொஞ்சம் குறைவாக பயணம் செய்யும். ஸோ ஒளியும் அந்த மின்னல் இடி வரப்போ புறப்பட்டாலும் முதல் நம்ம பார்க்கக்கூடியது லைட்னிங், அதாவது மின்னல். பிற்பாடு நம்ம இடி சத்தத்தை கேட்போம். Then there was a bigger flash than most, and for a second or two the entire rain was lit up. A streak of blue sizzled along the floor of the building, it at one and out at the other. Usha was staring straight ahead. As the opposite wall was lit up, she saw, crouching in the disused fireplace, two small figures. They could only have been children. வேகமாக மின்னல் அடித்ததுனால அந்த பகுதியில் உள்ள சில மரங்கள் என்னது தீப்பிடிக்க ஆரம்பித்து விட்டது. இவ முழுதான் நனைந்திருக்கிறாள், துணிலாம் நனைஞ்சிருச்சு. அந்த வெளிச்சத்தை தான் என்ன பார்க்குறா, குழந்தைகள் 2 பேர் இருக்கிறத பார்க்குறா. அவள் தாத்தா சொன்ன அந்த பேய் கதை இவளுக்கு ஞாபகம் வந்து விட்டது. ஒரு வெள்ளைக்கார குடும்பம் அங்கே இருக்கிறப்ப இடி மின்னல் தாக்கி குடும்பமே இறந்து போனதா அந்த தாத்தா சொன்ன கதை ஞாபகத்தில் வந்துச்சு. அந்த பிள்ளைங்க தான் இப்போ தெரியுதோ அப்படின்னு நினைக்கிறார். The ghostly figures looked up, staring back at Usha, and then everything was dark again. கொஞ்ச நேரத்தில் இவளுக்கு பயம் அதிகமாக வந்துவிட்டது. அந்த இறந்து போன குழந்தைகளின் ஆவிகள் தான் தெரிகிறதோ அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது திடீர்னு ஒன்றுமே தெரியாமல் எல்லாம் இருட்டாக போய்விட்டது. ஓகே children, see the second section of this lesson. Read again and again and you may understand the lesson and understand the story. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பார்க்குறோம், இந்த உஷா எப்படி அந்த இடத்த கிராஸ் பண்ணி போனாங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்தோம். சரியா? இதை மறுபடியும் நல்லா படிச்சுக்கோங்க. இன்னொரு செக்ஷன் வர இந்த கதையில் இருக்குது. இப்போ செகண்ட் செக்ஷன் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். பிறகு அடுத்த கிளாஸ் நம்ம என்ன செய்வோம், தேர்ட் செக்ஷனை பார்க்க போகிறோம். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.